இங்கே பாருங்கள், இவர் அறிவியல் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் முதல் பெண் தலைமை இயக்குனர் ஆவார். தெரில, முதல் பெண் தலைமை இயக்குனர், சிஎஸ்ஆருடைய முதல் பெண் தலைமை இயக்குனர் இருந்தது நல்லதம்பி கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. முன்னாடி என்ன செக்ரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு. சில செக்ரி அப்படிங்கிறது எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது ஒன்று இருந்துச்சு. காரைக்குடியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டுடைய இயக்குனராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு நேரடியாக சிஎஸ்ஐஆருடைய இதுக்கு, சிஎஸ்ஐஆருங்கிறது 1942 உருவாக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 38 ஆராய்ச்சி நிறுவனங்களுடைய ஹெட்டாக இருக்கக்கூடியதான் சிஎஸ்ஐஆர். அங்கே இந்தியாவில் ஆராய்ச்சிகளுக்காக முக்கியமான ஒரு நிறுவனம் தான் 1942 உருவாக்கப்படுது. முதல் பெண் இயக்குனர் யாருன்னு கேட்டால் நல்லதம்பி கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க. இப்போ அந்த நிறுவனங்கள் எல்லாமே என்னென்னு இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே அதில் ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு கொஸ்டின் என்ன செய்வாங்கன்னா, அதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. பாருங்களேன், இதாக இருக்கு பாருங்கள், நிறுவனங்கள் ஒன்று ஒன்று. இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரி அப்படிங்கிறது தெரில. அப்புறம் இங்கே இருக்குது எல்லா இன்ஸ்டியூட் இருக்கு பாருங்கள். இந்த செக்ரி அப்படிங்கிற காரைக்குள் இருக்கு பாருங்கள். இந்த 2 கெமிக்கல் சயின்ஸ் உள்ள காரைக்குள் இருக்கு பாருங்கள். ஒரு இன்ஸ்டியூட் இதிலிருந்து அடிக்கடி கேட்பாங்க. நீ பார்த்தீங்கன்னா தெரியும். லெதர் இன்ஸ்டியூட் கூட சென்னையில் இருக்கும். தெரில, லெதர் சம்மந்தமாக இருக்கக்கூடியதோட இது மாதிரி எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.